ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலும் சரி, இல்ல என்டர்பிரினர் இல்ல பிசினஸ் ஓனரும் சரி, ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றது எங்கேயா இருக்கும்? மீட்டிங்ஸ். அதாவது என்னோட ப்ராடக்டை நான் எப்படி கிளைண்ட் கிட்ட கன்வே பண்றேன், இல்ல என்னோட தாட் ப்ராசஸை எப்படி இந்த மீட்டிங்ல நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படிங்கிறதுல. உங்ககிட்ட டேலண்ட் இருக்கும், டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கும், பட் ஏன் நீங்க லேக் ஆகுறீங்க அப்படின்னா ஹை வோக்கல் டெக்னிக் தெரியாதனால. இந்த வீடியோல நான் உங்களுக்கு 3 ஹை வோக்கல் டெக்னிக்கை யூஸ் தர போறேன். இது மேபி சிஇஓஸ் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, நிறைய பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்றாங்க, நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்றாங்க. அண்ட் சோ நானும் யூஸ் பண்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது இந்த 3 விஷயம், ரைட்? ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நான் கேஜே. நான் ஆல்ரெடி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேனல் ஒரு சேனல் வச்சிருக்கேன். 4.3K சப்ஸ்கிரைபர்ஸ் நான் அதில் கெயின் பண்ணிருக்கேன். பட் நான் அந்த கெயின் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஸோ நான் ஒரு 1.5 years ஆஃப் கோச்சிங் பிசினஸ் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் கெயின் பண்ணதை வச்சு இங்க நான் கம்யூனிகேட் எப்படி நீங்க பண்றது, உங்க கிளைண்ட்ஸ் கிட்ட எப்படி பவுண்டரி செட் பண்றது, எப்படி உங்களோட டோனு பிச்சுன்னு சொல்லி இப்படி எல்லாத்தையுமே நான் இங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுல நம்பர் மெயினா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு என்ன அப்படின்னா PITCH, pitch. 3 P'sல நம்பர் 1 P which is pitch. நம்மளோட வாய்ஸ், அதாவது நம்மளோட டோன், இது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. இத நம்ம வந்து ஒரு இப்போ என்னது ஓகே ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பியானோ இருக்கு, அந்த பியானோட எத்தனை கீஸ் இருக்கும், ரைட்? இப்போ என்கிட்ட ஒரு மவுத் ஆர்கன் இருக்கு, அந்த மவுத் ஆர்கன்ல எத்தனை நோட்ஸ் நான் வாசிக்க முடியும், ஹை பிச், லோ பிச், இப்படி நிறைய இருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி பிச் அப்படிங்கிறத பொறுத்தவரை நீங்க வந்து ஹை பிச், லோ பிச், இல்ல மீடியம்னு இப்படி நிறைய இடங்கள்ல உங்களோட வாய்ஸை டியூன் டவுன் பண்ணும். லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து காட்டுறேன், ரைட்? அதுல நம்பர் 1 என்ன, எனக்கு பிடிச்ச ஓகே இந்த டஸ்டரை பத்தி நான் சொல்றேன். இந்த டஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டஸ்டர் வந்து இந்த போர்டு அழிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவ்வளவுதான், எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் தெரியாது. ஓகே, இத அப்படியே நான் இன்னொரு வெர்ஷன்ல சொல்றேன், ரைட்? இந்த டஸ்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இந்த டஸ்டரை வச்சு இந்த போர்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே என்னால அழைச்சிட முடியும், இந்த வீடியோவே என்னால கெடுத்துட முடியும், ரைட்? இதுதான் பிச். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பிச் வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல பிச் வந்து இப்படிதான் இருக்கும். பட் செகண்ட் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா என்னோட பிச் மேலே ஏறி இருக்கும், கீழே இறங்கி இருக்கும், சம்டைம்ஸ் அப்படி நடுவுல இருந்திருக்கும், தென் மேலே இருக்கும், கீழே இறங்கி. இந்த வீடியோவை நீங்க ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கூட இன்ட்ரோல இருந்து கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் என்னோட பிச் மேலே ஏறி கீழே இறங்கி, மேலே ஏறி கீழே இறங்கி, இல்ல நடுவுல போய் இப்படி இந்த மாதிரி என்னோட வாய்ஸை நான் ப்ராப்பரா யூஸ் பண்ணி கொண்டு போவேன் பிகாஸ் ஆஃப் பிச். இந்த பிச்சை ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கு, ரேட் ஆஃப் ஸ்பீச்சை ப்ராப்பரா பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஒரு மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். மேபி உங்களுக்கு இது ஈஸியா தெரியலாம், பட் இட் வாஸ் டூ ஹார்ட் டு டூ டெய்லி, ரைட்? அதான் மேட்டர், விச் இஸ் பிரீத்திங் டெக்னிக். பிரீத்திங் டெக்னிக். மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் பண்ற முதல் டாஸ்க் மெடிடேஷன்ல உட்காந்துருவேன். அண்ட் ஸோ நான் CO2 டாலரன்ஸ் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இந்த பிரீத்திங் டெக்னிக்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபுல் இன்ஹேல் இல்ல, பாதி இன்ஹேல், தென் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு நம்மளோட கட்டுல ஒரு டிக்கிள் ஆகும், அந்த டிக்கிள் ஆகுற வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணுவேன், தென் ஃபுல் எக்ஸேல், பாதி இன்ஹேல், ஹோல்டு, ஃபுல் எக்ஸேல். சோ இந்த பிரீத்திங் டெக்னிக்கை நான் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், இப்ப லட்சம் நிறைய பேர் கடகடன்னு பேசுவாங்க இல்லையா, அவங்களுக்கு பயங்கரமா மூச்சு வாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு பயங்கரமா மூச்சு வாங்க. அதனாலே நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத ஒரு தெளிவா ஒரு ப்ராப்பரா சொல்ல முடியாது. பட் இந்த பிரீத்திங், இந்த CO2 டாலரன்ஸ் அப்படிங்கிற இந்த பிரீத்திங் மெத்தட் எனக்கு யூஸ் ஆகுறதுனால என்னால இந்த மாதிரியான அந்த அன்வான்டான பிரீத்திங் வந்து கம்மியாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னோட பிச்சை, என்னோட வாய்ஸை, என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூப்பரா என்னால டியூன் பண்ணி அப்படி சரிகமப்பா அப்படின்னு கொண்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த பிச், ரைட்? ஸோ ஓகே, 2 உடஞ்சிருச்சு. ஓகே, ஸோ பிரீத்திங் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் பண்றதும் நீங்க பண்ணலாம், இல்லையா இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. 4 seconds breathe in, 4 seconds hold, 6 seconds exhale, திரும்பியும் 4 seconds, திரும்பி 4 seconds, திரும்பி 6.
ஸோ இப்படி ரொட்டீனா நீங்க பண்ணுங்க. டெய்லி ஒரு 5 to 10 minutes இதை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது யூ கேன் கண்ட்ரோல் அந்த அன்வான்ட் அன்னெசரியான பிரீத்திங்கை கண்ட்ரோல் பண்றது மூலியமா உங்களோட வாய்ஸ், அதாவது அந்த ஒரு பிச்சை ப்ராப்பரா கொண்டு போக முடியும். இன்ஃபேக்ட் இப்போ உங்களோட மீட்டிங்ல இந்த பிச்சை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க அப்படின்னு அந்த வாய்ஸ் அதை வச்சுதான் நீங்க யாருங்க அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்ப உங்க மேனேஜர் மீட்டிங்ல வந்து இன்னைக்கு ஏன் ப்ராஜெக்ட் முடிக்கல அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து இது சரியா இல்லை, இதுல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, முடியல அப்படிங்கிறத இல்ல மேனேஜர், இந்த இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு இந்த விஷயங்கள் வந்து எனக்கு தெரியல, சோ அதனால என்னால பண்ண முடியல. இது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பேசுனது எப்படி இருக்கு? நீங்க நார்மலா தான் பேசுவீங்க, ஆனா அங்கேருந்து அதை லிசன் பண்றவங்களுக்கு ரூடா தெரியும். சோ இந்த பிச், இந்த ரூடு இல்ல நான் வந்து ஒரு பெரிய அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நார்மலா நான் சொல்ல வர விஷயத்த ப்ராப்பரா சூப்பரா கன்வே பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த பிச். ஸோ செகண்ட் which is power of pauses. ஸோ இந்த வீடியோலயே ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்துக்கும் இடையில பாஸ் பண்ணுவேன். இந்த பாஸ் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் லிசனர்ஸுக்கு அப்படின்னா, நம்பர் 1, அவங்களுக்கு நம்ம சொல்ல வர விஷயத்த ப்ராப்பரா தெளிவா கன்வே ஆகிறதுக்கு இந்த பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லெட்ஸ் சே ஒரு விஷயம் சொல்றேன், திரும்பி நம்ம வேற எதை பத்தி பேசலாம். ஓகே ஃபைன். ஸோ இந்த சாக் பீஸ் பத்தி சொல்றேன். இந்த சாக் பீஸ் அப்படிங்கிறது போர்ட்ல எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லா மட்டும் இல்லாம அடிக்கடி இதை நான் என்ன பண்ணுவேன்னா உடச்சி இதுல வந்து ஒரு ஆர்ட் பண்ணுவேன். அப்படி இல்லையா அதை தேய்ச்சிட்டு அப்படி இப்படி போட்டு வச்சுட்டு திருப்பதி விஜய் மாதிரி திருப்பாச்சி விஜய் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். நல்லா இருக்கா? பட் இதுவே இந்த சாக் பீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த போர்ட்ல சின்ன வயசுல இருந்து எழுதணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ இந்த சாக் பீஸ் மூலியமா இந்த போர்ட்ல நான் எழுதி நான் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் பேசுனதுக்கும் செகண்ட் நான் பேசுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, கரெக்ட்ல? சோ அப்ப இந்த பாஸ் அப்படிங்கிறது லிசனர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் நமக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம என்ன தெளிவா கன்வே பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கும் இந்த பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ எவ்ரி டைம் டெய்லி இன்டராக்ஷன்ல என்ன பண்ணுங்க, இந்த பாசஸ மெயின்டைன் பண்ணுங்க. ரொபோட்டிக்கா பேச சொல்ல, பட் ப்ரொஃபஷனலா பேசுங்க. இன்ஃபேக்ட் உங்க கொலீக் வந்து மச்சா காஃபி சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்டா கூட காஃபி சாப்பிட போலாம், பட் என் ஒர்க்கை முடிச்சு நான் வரேன். காஃபி சாப்பிட போலாம், ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன். காஃபி சாப்பிட போலாம், ஒர்க் முடிச்சுட்டு வரேன். அந்த பாஸ் 2 செகண்ட் பாஸ் எங்க கான்வர்சேஷன் மெயின்டைன் பண்ணாலும் நல்லா மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 செகண்ட் பாஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் உங்களோட டீம் மேனேஜர் ஒரு ப்ராஜெக்ட் பத்தி கேட்கிறாரு அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ் பாஸ் விட்டு சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா it will make them eager and easy to listen your voices, right? Third P, which is press the important word அப்படிங்கிறது. சாரி, PRESS, press. pressing. என்னோட இந்த வீடியோல இன்ட்ரோல இருந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய இடங்கள்ல பிரஸ் பண்ணிருப்பேன். இன்ஃபேக்ட் நிறைய அப்படின்னு சொல்லும் போது கூட நான் பிரஸ் பண்ணிருப்பேன். பிகாஸ் இந்த பிரஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஈஸியா அந்த விஷயத்த கொண்டு போய் நீங்க கொடுக்குறீங்க, ரைட்? இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம தமிழ்ல பொறுத்தவரை இந்த மாதிரி தெளிவா இப்படிதான் கம்யூனிகேட் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. இங்கிலீஷை நீங்க வீடியோ பாருங்க, இது பண்ணுங்க, அதை பண்ணுங்க வந்துடும். ஓகே ஃபைன், முடிஞ்சு போச்சு. பட் கம்யூனிகேஷன், ஒரு நார்மல் கம்யூனிகேஷன், ஒரு தமிழ்லே லாங்குவேஜ்லயே நீங்க ஒருத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்றீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் முக்கியம். ஸோ அதுக்கான கோச்சிங் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி எனக்கு இல்ல ஒரு கிளைண்ட் இருக்காங்க. நாங்க வெறும் சும்மா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இல்லாம இது ஒரு ரோல் பிளே மாதிரி நான் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். அண்ட் ஸோ வோக்கல் எக்ஸசைசஸ் கொடுப்பேன். நீங்க எப்படி கான்ஃபிடென்ட்டா ஒரு ரூம்ல இருக்கலாம், ஒரு ரூம்ல உங்களை எப்படி உங்களோட ஆரா வச்சு நீங்க எப்படி ஆரா இந்த சென்ஸ் உங்களோட கான்ஃபிடென்ட்டை எப்படி நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே நான் வந்து ரோல் பிளே மூலியமா, ஸோ உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் மூலியமா, மைண்ட் செட், இந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் நான் சொல்லி தருவேன். ஸோ லிங்க் கீழே இருக்கும், ஷெட்யூல் பண்ணிக்காங்க. ஸோ பிரஸ் பண்ணுங்க. ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டை நீங்க சொல்றீங்க அப்படின்னா பிரஸ் பண்ணுங்க, அந்த இடத்துல தப்பு கிடையாது, ரைட்? ஸோ இப்போ லெட்ஸ் சே ஓகே, உங்க டீம் மேனேஜரே தம்பி இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சா, முடியலன்னா ஏன் முடியல அப்படின்னு கேட்குறேன். இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாவே நான் டேக்கிள் பண்ணி முடிச்சிட்டேன். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல எனக்கு பயங்கரமான ஹர்டில்ஸ் இருந்துச்சு இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற முன்னாடி. பட் நவ் ஐ கேன் ஹேண்டில் இட் வெரி ஈஸிலி பிகாஸ் ஆஃப் மை டீம். அப்படி ஸோ இது எப்படி இருக்கு? ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்குல்ல?
எல்லாருமே சொல்றதை விட நீங்க சொல்றது எப்படி இருக்கும்னா ஒரு 1 லெவல் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ அப்போ மேனேஜருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹீஸ் ஹேவிங் சம்திங் மேன் அப்படின்னு தோணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களோட சேலரி டபுள் ஆகிறதுக்கோ இல்ல உங்களுக்கு ப்ரமோஷன் ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பா. சும்மா வந்து சொம்படிச்சா மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கிடையாது, ரைட்? நம்ம நிறைய பேரோட மென்டாலிட்டி என்ன இருக்குன்னா, ஓகே நான் வந்து ஜால்ரா தட்டினாதான் எனக்கு வந்து கிடைக்கும், கிடையாது. என் ஸ்கில்ல நான் அப்டேட் பண்ணேன்னா கண்டிப்பா கிடைக்கும். நான் எப்படி கம்யூனிகேட் பண்றேங்கிறத நான் ப்ராப்பரா கன்வே பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இந்த மைண்ட் செட் தான் இங்க ப்ராப்ளம், ரைட்? அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பட் பிஃபோர் தட் இதை மூணுத்தையும் வச்சு எப்படி ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி சொல்றேன், ரைட்? இப்போ உங்க மேனேஜர் இப்ப ஓகே மேனேஜர் வந்து கேட்கிறாரு, இந்த ப்ராஜெக்ட் நீங்க முடிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே இந்த மூணுத்தையும் நான் இப்ப எலாபரேட்டா சொல்றேன், நல்லா கவனிங்க, ரைட்? 2 செகண்ட் பாஸ் விட்டு ஆரம்பிக்கிறேன். இந்த டாஸ்க்கை நான் முடிச்சிட்டேன் சார். ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னால எனக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கூட தெரியல. பட் அதுக்கப்புறம் இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணோம், நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். எங்க டீம் தான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அவங்க இல்லாம என்னால இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்க முடியாது. ஃபுல் கிரெடிட்ல 80% ஆஃப் த கிரெடிட் அவங்களுக்கு போகும், 20% ஆஃப் த கிரெடிட் எனக்கு இருக்கும். ஸோ இது எவ்வளவு ப்ரொஃபஷனலா, எவ்வளவு ஒரு கன்வேயிங்கா, எவ்வளவு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு. நான் அந்த எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன்ல நீங்க என்ன சொல்லணும்னா, நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் சென்ட் பண்றேன், ஃபீட்பேக் எனக்கு என்னன்னு சொல்லுங்க சார். சிம்பிள். ஏதாவது தப்பு ப்ராப்ளம் எதுவும் வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க திரும்பி உங்களுக்கு, ரைட்? கம்யூனிகேஷன் கத்துக்கங்க, கன்வே பண்ண கத்துக்கங்க, நெகோசியேஷன் கத்துக்கங்க. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்லாம் வந்து ஈஸியா கத்துக்கலாம். இட் மேக் எவ்ரிதிங் ஈஸி டு லேர்ன் இங்கிலீஷ், ரைட்? தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஹியர். பட் வாட் இஸ் த மெயின் ப்ராப்ளம்? ஹவு டு கன்வே, அதுதான் இங்க மேட்டர். ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் saying and I am teaching here, right? So if you need my coaching, link கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ட் ஸோ என்னோட பேர் கேஜே. எப்பவுமே மறந்துடாதீங்க, கண்டிப்பா உங்களோட ஒர்க்ல இல்ல உங்களோட பிசினஸ்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு இந்த சேனலும் நானும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டா இருக்கும்.